மாதிரி கொஞ்சம் பேக் பண்ணு. வேம்பு சார், இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ப்ராஃபிட் எடுக்க ஒரு ஏற்பாடு பண்ண போறேன். பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ அழகா பேக் பண்ணிக்கிட்டு ஜனங்க எங்க அதிகமா கூடுவாங்களோ, அதாவது பார்க், பீச் மாதிரி இப்படி எல்லா இடத்துலயும் அஞ்சலி ஸ்வீட்ஸோட ஒரு சின்ன ஸ்டால போட்டு வர ஜனங்க கிட்ட ஃப்ரீ சாம்பிள்னு சொல்லி இந்த ஸ்வீட்ஸை கொடுங்க. முக்கியமா உண்மையோட பொறுப்புல இருக்க இந்த 4 கடைகளுக்கும் அந்த விசிட்டிங் கார்டை யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எந்த ஸ்வீட்ஸ் வாங்கினாலும் 30% டிஸ்கவுண்ட். இந்த ஆஃபர் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் தானே. விளம்பரம் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்பீக்கர்ல போட்டு தொடர்ந்து ஓட விடுங்க. அந்த விளம்பரம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஐயோ வேண்டாம் வேம்பு சார், காரியத்தை கெடுத்துறாதீங்க. எதுக்கு இப்படி சொன்னீங்க? ஏன் என்னாச்சு பூமி? இங்க பாருங்க வேம்பு சார், நான் உங்க கால்ல கூட விழறேன். ஏற்கனவே ஆர்டரை கொடுத்தவங்க இன்னும் வாங்கிட்டு போகல. இப்ப என்னடான்னா நீங்க இருக்கிற ஸ்வீட்டை தூக்கி ஃப்ரீயா கொடுக்க சொல்றீங்க. வாங்குறவங்க எல்லாம் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு கவரை கசக்கி குப்பையில வீசிட்டு போயிட்டா மொத்தமா நஷ்டம்தான். அதாச்சும் பரவாயில்ல, நீங்க கடையில இருக்கிற ஸ்வீட்டுக்கும் 30% தள்ளுபடி வர சொல்றீங்க. ஏற்கனவே அந்த நஷ்டம் இந்த நஷ்டம்னு எல்லாம் சேர்ந்து நான் பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்க போறேன். வேண்டாம் வேம்பு சார், இதெல்லாம் இப்படியே நிறுத்திக்கலாம். நேத்து நான் தாத்தா கிட்ட சொன்னப்போ நீங்க வேண்டான்னு தடுத்ததும் நான் கேட்டுக்க கூடாது. பேசாம சாவிய கொடுத்துட்டு கால்ல விழுந்திருக்கணும். இப்படி என்ன மாட்டி விடுறீங்களே. பூமி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் உடனடியா செயல்படுத்து. நாளைக்கு வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஆமா ஆமா, நான் ஓட்டாண்டியா உட்கார்றத நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணுமா? என்ன நீ முணுமுணுக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை எல்லாம் இருக்கு சார். ஆனா நீ சாமி கிட்ட நல்லா பேசுவல்ல, அந்த புள்ளையார் தான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. அவர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஐயோ, என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப அவர் மேல பாரத்தை போட்டு இந்த விஷயத்த பண்ணு. என்ன நடக்குதுன்னு பாரு. இங்க பாரு, ஒரு முதலாளியா நீ சொல்ல போற முடிவுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சொல்லு, இப்ப நீ என்ன பண்ண போற? வேம்பு சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருங்க. சரிங்க மேடம். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் என்ன ஏதுன்னு எனக்கு தகவல் சொல்லு. சரியா? நான் வரேன். புள்ளையாரப்பா, சித்தார்த்த சார் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு புள்ளையாரப்பா. இந்த பிரச்சனையில இருந்து நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். பொதுமக்களுக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸின் இனிப்பான செய்தி. இப்பொழுது உங்களுக்காக அதிரடி ஆஃபர். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்வீட்டை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். 30% தள்ளுபடி விலையில் வேற எங்கும் கிடைக்காத தரமான சுவையான அஞ்சலி ஸ்வீட்ஸ். நீங்க சாம்பிள் ஸ்வீட்ஸை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு வாங்க. சாம்பிள் ஸ்வீட்ஸ் இருக்கிற கார்டு எடுத்துக்கிட்டு கடைக்கு நேரா வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸை தள்ளுபடியில வாங்கிட்டு போங்க. மேனேஜர் சார், சொல்லுங்க மேடம். நம்ம கொடுத்து விட்டது எல்லாம் வெளியே கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்களா? கொடுத்துட்டு இருக்காங்க மேடம். எல்லா இடத்துலயும் நிறைய ஜனங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்க வாங்கி என்ன பிரயோஜனம்? கடைக்கு ஒரு ஆள் கூட வரவே இல்லையே. எனக்கு பயத்துல புளிய கரைக்குது சார். நம்ம பேசாம வீட்டுக்கு கிளம்பிடலாமா? என்னம்மா நீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? சார் தான் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னார்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. இல்ல இல்ல,
உண்மையிலேயே எல்லாரும் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு கவரு விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் போயிட்டாங்க போல இருக்கு. அப்பவே வேம்பு சார் கிட்ட நான் இதை வேண்டான்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ, அவங்க எல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பயமா இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். வாங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ் 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. அதோட உங்க சாம்பிள் ஸ்வீட்டை சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே சொல்றேன், நானும் இத்தனை வருஷமா எங்கெங்கே ஸ்வீட் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டதே கிடையாது. அதனாலதான் நேர்லயே வந்துட்டேன் வாங்கிட்டு போலான்னு. ரொம்ப சந்தோஷம். என்னென்ன ஸ்வீட் இருக்கோ எல்லாத்துலயும் 1/2 கிலோ கொடுமா. சரிங்க சார். உள்ள போங்க. இந்தாங்க மேடம். நான் தான் சொன்னல மேடம், சார் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தீங்களா? மேடம், இன்னும் வருவாங்க பாருங்க. இந்த கார்டு கூட வணக்கம் சார். டிஸ்கவுண்ட் சொன்னாங்களே, எங்க தானா? உள்ள போய் வாங்கிக்கோங்க. தேங்க் யூ மேடம். உள்ள போங்க. வாங்க. உள்ள போங்க. பிள்ளையாரப்பா, இத்தனை கூட்டம் வந்து சுவீட்டை அள்ளிட்டு போறாங்க. வேம்பு சார் சொன்னது சரியா போச்சு. ஆனா மொத்தத்துல கணக்கு பார்க்கும்போது இதெல்லாம் லாபமா இருக்குமா இல்ல நஷ்டமா இருக்குமான்னு தான் புரியல. எப்படியோ நீ காப்பாத்தினா சரிதான்ப்பா. மேடம், ஆ? சாமி எல்லாரையும் காப்பாத்திட்டாரு மேடம். என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல கடைக்குள்ள ஒன்னா இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல. என்ன சொல்றீங்க? மேடம், கடைக்கு கூட்டம் வர்றது மட்டும் இல்ல, ஃபங்க்ஷன் ஆர்டர் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்கு. ம், பாருங்க மேடம், எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு. என்னடா இது? என்னன்னு என்ன கேட்டா? கேட்க வேண்டிய ஆளெல்லாம் கேட்கணும். எடுத்து பாருங்க, பாருங்க. பாத்தீங்கல்ல, இப்படி ஒரு கூத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்வீட் பண்ணி அவ்வளவும் நஷ்டம். அத பார்க்கு கோவில்னு வச்சு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயா கொடுத்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது அத்தனையும் நிஜம். என்னப்பா சித்தார்த்? ஆமா தாத்தா, கொடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தான். இந்த கூத்து அதோட நிக்கல. இந்த கார்டை கொண்டு வந்து கடையில கொடுத்தா 30% தள்ளுபடி பண்றேன்னு அவங்க சொல்லிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நஷ்டம்னு யோசிச்சீங்களா? சித்தார்த்த பாட்டுக்கு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தா. இப்ப என்னடா, பொம்மியோட சேர்ந்ததுல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னடா பத்தி இப்படி பேசுற? பின்ன வேற எப்படி பேச சொல்றீங்க? 2 பேருமா சேர்ந்து பொம்மி கிட்ட ஒப்படைச்சிங்களே 4 கடை, அத மொத்தமா இழுத்து மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடை கணக்குல 4 கடை காணாம போகுது. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. சித்தார்த், என்னப்பா இது? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன சொல்ல போறாங்க? போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸோட ஸ்வீட்டை ஃப்ரீயா கொடுத்து புண்ணியம் தேடிக்கிட்டோன்னு சொல்ல போறாங்க. அப்படித்தானே? தாத்தா ஒரே நிமிஷம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இந்த லேப்டாப் வச்சு நீ என்ன சொல்ல போற? நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல, தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சித்தார்த்தனை குறை சொல்றது இவருக்கு வேலையா போச்சு. தாத்தா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இல்லப்பா, நம்பிக்கைக்கும் வியாபாரத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? 2 லட்சம் ரூபாய் பொருளை தூக்கி ஃப்ரீயா கொடுத்துட்டேன்னு பத்மநாபம் சொல்றானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நானும் இன்ஜினியரிங் படிச்சவன் தான். எதையும் யோசிக்காம முட்டாள்தனமா கண்ணை மூடிக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்வீட் செஞ்சு அது நஷ்டமாயிடுச்சுங்கிறதானே? ஆமா. இப்ப பத்மநாபன் சார் என்ன சொல்றாரு? 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்வீட் செஞ்சு அது நஷ்டம், அது மட்டும் இல்லாம 30% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால இன்னும் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்றாரு. தாத்தா, நான் ஒரு கணக்கு சொல்றேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் ஆகுதுன்னு கணிச்சு நான் இந்த எக்ஸல் சீட் போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்டா இவரு சொல்ற கணக்கு படி பார்த்தா மொத்தம் 2 நாளைக்கு 5 லட்சம் தான் ஆயிருக்கணும். ஆனா இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்ததுனால இந்த 2 நாள்ல மொத்த சேல் 12 லட்சம் ரூபாய்க்கு ஆயிருக்கு. தாத்தா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா நாம ஒரு வாரம் பிசினஸ 2 நாள்ல பண்ணியிருக்கோம். சோ லாபத்துல தான் நமக்கு நஷ்டம். ஆனா ஒரு வார வியாபாரம் 2 நாள்ல நடந்திருக்கு. தாத்தா, இன்னொரு லாபம் என்னன்னா, இவ்வளோ பேர் கடைக்கு வந்துட்டு போனதுனால இது வரைக்கும் 25 ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் பெரிய ஆர்டர்ஸ், அதுவும் குறிப்பா பொம்மி நடத்துற பிரான்ச்சஸ்க்கு 2 நாள்ல வந்திருக்கு. இது வரைக்கும் 2 நாள்ல 25 ஆர்டர் கிடைச்சது நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. இந்த விஷயம் எதுவுமே புரிஞ்சுக்காம மிஸ்டர் பத்மநாபன் கத்துன்னு கத்துறாரு. அதை நீங்களும் நம்பிக்கிட்டு கேக்குறீங்க. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு இவ்வளோ கூட்டம் வந்து போனது நமக்கு பெரிய லாபமா மாறி இருக்குங்கிறத நான் ஆதாரபூர்வமா காட்டியிருக்கேன். சோ இப்ப வந்து போன கூட்டத்தால இனிமேல் வியாபாரம் அதிகமாகுமே தவிர கண்டிப்பா குறையாது. இதனால நம்ம வியாபாரம் இன்னும் எக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தாத்தா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் தாத்தா இதை நான் பண்ணேன். முட்டாள்தனமா ஒண்ணும் இதை பண்ணல. கைய குடுறானி, கைய குடுறானி. என் பேரை நிரூபிச்சிட்டடா நீ. ஆமா, நீ ஏன் ஸ்வீட் பிசினஸ்க்கு வராம போயிட்ட? புலிடா நீ. சூப்பர், எக்ஸலண்ட். சித்து சூப்பர் அண்ணே, கலக்கிட்டீங்க அண்ணே. சூப்பர் மாமா, பின்ற மாமா. சூப்பர் அண்ணா. என் பேரனும் மருமகளுமா சேர்ந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ மொத்தமா இழுத்து முடிடுவாங்கன்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? என்னவோ ஏதோ ஒரு கணக்கு சொல்றான், எனக்கு எதுவும் புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், பொம்மி பண்ண தப்புக்கு சித்தார்த்த அவன் அறிவை யூஸ் பண்ணி அவளை காப்பாத்தி விட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதானே ஒழிய இதுல வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அத பொண்டாட்டிக்கு புருஷன் சப்போர்ட்டா இருக்கானேன்னு பாசிட்டிவா பாரு. இதை ஏன் விமர்சனம் பண்ற? இதுல என்ன தப்பு இருக்கு? இது நம்ம குடும்ப கடை. சித்தார்த் இன்னைக்கு இதுல இறங்கி இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கானேன்னு நான் மனசார சந்தோஷப்படுறேன். நீ அதை போய் கொச்சப்படுத்தி பேசுற? டேய், ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? நீ எப்படா மாறுவ? நேத்து சித்தார்த்த வேலைக்கு போல, இன்னைக்கு அவன் வேலைக்கு போல. இந்த 2 நாள் அவன் வேலை பார்க்காம விட்டது அவனுக்கு நஷ்டம் தானே. இப்ப அவன் தானே அவன் கம்பெனிக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரில இருக்கு. அம்மா பொம்மி, நடந்த இதையும் மனசுல வச்சுக்காத. இது உனக்கு மிகப்பெரிய அனுபவம். இதுல இருந்து நீ கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு எதிர்காலத்துல இன்னும் பிசினஸ் நல்லா பண்ணணுமா? கண்டிப்பா தாத்தா. தேங்க்யூ தாத்தா.
வேம்பு சார், பொம்மி என்னாச்சு? என்ன வேம்பு சார், நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவுமே பண்றதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சேன். என்னதான் நீங்க ஆறுதல் சொல்லியும் மனசு சமாதானமே ஆகல. இவ்ளோ நஷ்டம், கெட்ட பேரு, இதெல்லாம் என்னாலதான் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் மொத்தமா ஒதுங்கி நின்னுடணும்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு நீங்க உள்ளுக்குள்ள புகுந்து ஏதேதோ பண்ணிட்டீங்க. இது அத்தனையும் செஞ்சு கடைசியில லாப கணக்கையும் அவங்க கிட்ட காமிச்சு என்ன மோசமா பேசின எல்லாரோட வாயையும் அடிச்சிட்டீங்களே. இப்படி எனக்கு தைரியம் கொடுத்து என் கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைச்சு உதவி செஞ்சீங்கல்ல, இத நான் என்னன்னு சொல்றது? சும்மா வாய் வார்த்தையா நன்றின்னு சொன்னாலாம் இது தீரவே தீராது. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. என்ன பொம்மி இது? இங்க பாரு, இதுல என்ன இருக்கு? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு, அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபுல் சப்போர்ட் பண்ண நான் ரெடின்னு. அதைத்தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, உனக்கு ஒரு நஷ்டம், கஷ்டம், கெட்ட பேருனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? இருந்தாலும் என் மனசுக்குள்ள இருக்கிற நன்றி உணர்ச்சிய எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல வேம்பு சார். ஆனா சொல்லிதானே ஆகணும். அதான். புரியுது புரியுது பொம்மி. வேம்பு சார், சத்தியமா நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது. ஏதோ மாயாஜாலம் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்க. எவ்வளவு கூட்டம்! இது வரைக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல வராத கூட்டம். அத்தனையையும் வர வச்சது நீங்க தான். நீ ஏன் அப்படி நினைக்கிற? இப்போ 4 பிரான்ச்லயும் இருக்கிற ஸ்வீட்ஸ் உன் கைப்பக்குவத்துல தயாரான சூப்பர் ஸ்வீட்ஸ். அதுக்காக தான் இவ்வளவு கூட்டமும் வந்திருக்குன்னு பாசிட்டிவா நினையேன். நீ என்ன என்னையே காரணம் காட்டிட்டு இருக்க? நல்லா இல்லாத பொருளை யாராவது விலை கம்மியா கொடுத்தாலும் வாங்கிட்டு போவாங்களா என்ன? இதுதான் வேம்பு சார், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, இதை எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன் சார். மறக்க கூடாது. இது நீ பெரிய பாடமா எடுத்துக்கிட்ட. இந்த தப்ப ரிப்பீட் பண்ணாம இரு, அது போதும். கண்டிப்பா சார். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பூமி? உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? திடீர்னு இப்ப எதுக்கு அதை கேக்குற? சொல்லுங்களேன். உனக்கு எதுக்கு அதை பத்தி? எப்படியும் நீங்க லட்சக்கணக்கில் வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ 2 நாள் வியாபாரத்திலேயே இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா எத்தனை லட்சம் வரும்? என்னது? இப்போ நீங்க பாக்குற வேலையை விட அதிகமா சம்பளம் கொடுக்கறேன். அதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு கேட்டேன். நீங்க வேலைக்கு வந்துடுறீங்களா? அடி பாவி, என்கிட்டயே வா. நான் எவ்வளவுதான் விலகி போக நினைச்சாலும் பொம்மி நெருங்கி நெருங்கி வரா. அதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகிட்டே இருக்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே.